நம்ம வருமானம் எவ்வளவு இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய பிரயாசம் சொல்லல, உன் கையின் பிரயாசத்தை ஒரு ஆசீர்வதிப்பவன் பிரயாசத்தை என்ன செய்வ, சாப்பிடுவாய், அது ஒரு பாக்கியமும். தேவன் உண்மையுள்ள மனுஷனுக்கு இந்த ஆசீர்வாதங்களை வைக்கிறாராம். நீங்க 51ஆம் சங்கீதம் 6வது வசனம் வாசித்தீங்கன்னா, நீர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். கர்த்தர் எதை விரும்புகிறாரா? நீ திறமைசாலியாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. நம்ம வேத பண்டிட்டுகளாக மாறுவதை கர்த்தர் அது பெருசான்று விரும்பல. தேவன் எதை விரும்புறாருன்னா, நம்ம உள்ளத்தில் எப்படி இருக்கணுமா, உண்மை உள்ளவர்களாய். தேவன் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில நம்ம அவருக்கு முன்பதாக உத்தமமாய் வாழணும். அது இந்த தாளந்து ஊமையில் ஆண்டு சொல்லும் பொழுது, 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து அவன் கையில கொடுத்துட்டு திரும்பி வரும் பொழுது எஜமான் அந்த 5 தாளந்து வாங்கினவன் இன்னொரு 5 சம்பாதிச்சான். அவனை பார்த்து என்ன சொன்னாரா? மத்திய 25:21 இங்க எஜமான் சொல்ற வார்த்தை பாருங்களேன், நீ கொஞ்சத்துல உண்மை, அதாவது கொஞ்சம் உண்மையா இருந்தா போதுங்க, அப்படி அர்த்தம் கிடையாது. உனக்கு நான் கொடுத்த இந்த கொஞ்ச காரியத்துல, அதாவது நான் உனக்கு கொடுத்த இந்த சின்ன வேலையில, நான் உனக்கு கொடுத்த இந்த சின்ன காரியத்துல, நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில நீ எப்படி இருந்த, உண்மையா இருந்த, அதனால நான் என்ன செய்கிறேன், அநேகத்தின் மேல் அதிகாரியாய். அப்போ தேவன் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பதற்கு எதை அளவுகோல பார்க்கிறாருன்னா, உண்மையுள்ள வாழ்க்கை. லேலூயா, லேலூயா. நாம என்ன பண்றோம்னா, பெரிய ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஆனா அதுக்கு உண்மையா என்ன செய்யற நாம நடப்பது. அந்த 1 தாளந்து வாங்கணும் அப்படிதான் அவன் என்ன நினைச்சிருப்பான். 5 தாளந்து 2 தாளந்து உள்ளவங்களை பார்த்து எஜமான் சொன்னாரு, உன்னை அநேகத்தின் மேல அதிகாரி வைப்பேன், நீ எஜமான் சந்தோஷ பிரவேசி. இவன் அதை எதிர்பார்த்திருப்பான், எனக்கு அதான் கிடைக்கும். அந்த 1 தாளந்து அப்படியே திருப்பி கொடுத்தான். ஆனா எஜமான் உன்னை பார்த்து என்ன சொன்னாரா, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. நம்ம நிறைய நேரங்கள்ல அவர்களை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, இவங்களை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, இவங்களா சந்தோஷமா இருக்கிறாங்களே, இவங்களா செழிப்பா இருக்கிறாங்களே, எனக்கு அது கர்த்தர் கொடுப்பார். உண்மைதான். ஆனா அது 1 தாளந்து உள்ளவனை போல உண்மையா இல்லை அப்படின்னா, அவர்களை ஆசீர்வதித்த அதே எஜமான் நம்மை பார்த்து பரிதபிக்கவும் செய்வார். லேலூயா, லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், என் வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? மற்றவர்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், மற்றவர்களுக்கு நான் ஆண்டவரை பத்தி சொல்றேன், அல்ல இயேசு நல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், இயேசு ஆசீர்வதிப்பார் என்பதை அறிந்திருக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஏன் சமாதானம் இல்லை, எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கை இவ்வளவு வேதனையா இருக்கு? பிரச்சனை எங்கேயோ இல்லை, நம்மள்ட்ட பிரச்சனை. லேலூயா. எப்பொழுதும் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு ஒரு போராட்டம் வருது, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தடைபடுதுன்னா நம்ம எப்பொழுதுமே அடுத்த முகத்தை பார்க்க கூடாது. இவங்களால பிரச்சனையா, இவங்களால போராட்டமா? நம்ம வாழ்க்கையில நாம் சரியில்லைன்னா நம்ம ஆசீர்வாதம் தடைபடும். நாம் சரியா இருந்தால் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். அல்லேலூயா. எத்தனை புரிஞ்சிச்சு? ஒரு மனிதனுடைய சந்தோஷ துக்கத்துக்கும் அவன் இருதயமே காரணமா வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அந்நியன் உடந்தை அல்ல, அவன் இருதயம் தான் காரணம். சந்தோஷத்துக்கும் சரி துக்கத்துக்கும் சரி யாரோ காரணம் அல்ல, நாம் தான் காரணம். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்ல, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதுக்கு யார் தடை பண்ணாலும் கர்த்தர் தடையில் என்ன செய்கிறவர், உடைக்கிறவர். அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை, நம்ம சந்தோஷத்தை, நம்ம சமாதானத்தை இன்னொருவன் கெடுக்க முடியாது. கெடுத்த நாமே தான் கெடுத்துக்கணும். லேலூயா. நம்ம நிறைய நினைக்கிறோம், என் வீட்டுக்குள்ள இவங்க சரியில்லைங்க, எங்க அம்மா சரியில்லைங்க, எங்க அப்பா சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை. உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உண்மையா இருப்பீங்களானால் உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எதுல நான் உண்மையா இருக்கணும். நான் பொய்யெல்லாம் பேசுறது இல்லை பாஸ்டர், நான் என்ன வரைக்கும் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் இல்லை. நம்ம குறித்து என்ன செய்வோம், உங்களை பத்தி சொல்லுங்கன்னா நம்மளை பத்தி நான் ரொம்ப மோசமானவன் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. ஆனா வேதத்துல இருந்து கொஞ்சம் தேவன் எப்படிப்பட்ட உண்மையை நம்மளை எதிர்பார்க்கிறார், உண்மையா இருந்த மனிதர்களை எப்படி ஆசீர்வதித்தார், ஒரு சில காரியங்களை வேதத்தில் பார்க்க போறோம். முதல், உண்மையுள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்க்கிறார்? யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான். யோபுங்கிற மனுஷனை குறிச்சு பார்க்கிறோம். அவன் எப்படி இருந்தாரா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு. அதாவது யோபு தன்னை பற்றி சொல்லல,
யோபு தன்னை பத்தியே தம்பட்ட அடிக்கல. யோபு பற்றி பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதத்திலே பரலோகமே சாட்சியா எழுதி வைக்குது. யோபு எப்படிப்பட்டவனா இருந்தானா? உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான். அவன் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? 2-3 வசனம் வாசித்தீங்கன்னா, அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள் பிறந்தார்கள். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுத, மிருக ஜீவன்கள், இதெல்லாம் இல்லாத போக திரளான வேலைக்காரர் வேலைக்காரி. அன்னைக்கெல்லாம் ஆடு மாடு மிருக ஜீவன் தான் பெரிய சொத்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் பணமா மாறுது. இடம், பொருள், நகை, வண்டி, வாகனம், இதெல்லாம் சொத்துன்னு நினைக்கிறோம். அன்னைக்கு ஆடு மாடு மிருக ஜீவன்கள் வேலைக்காரங்க இதுதான் வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்துல அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் ஒரு பெரிய ஒரு பூரண ஆசீர்வாதத்தை தேவன் யோபு கொடுத்திருந்தார். குடும்ப வாழ்க்கையில பாருங்க, 10 பிள்ளைங்க, வீட்டுல ஆஸ்திகள், ஏராளமான வேலைக்காரர்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாரு. அந்த கிழக்கத்தி புத்திரர், அந்த ஈஸ்ட் கண்ட்ரியிலேயே இந்த யோபு ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னா எல்லாரும் பிரபலமானவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் எல்லாரும் யோபு அவரை போல ஒரு ஆள் இல்லப்பா. அந்த அளவுக்கு கர்த்தர் எல்லார் பார்வையிலும் யோபுவை உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா.